மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ்ல வந்து லைவ் தரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உண்மையாவே வந்து வேற லெவல்ல இருக்குப்பா. ஷோ பார்க்கறத விட வெளியேறினவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள கண்டஸ்டண்ட்டை பேச விட்டு அவங்களோட ரியாக்ஷனை ஜூம் பண்ணி வச்சு காட்டுறது வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாம் மக்களே, நம்மளோட கமல் அவர்கள் என்ட்ரி ஆனார். வந்ததுமே அவர் பேசின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுறது ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள திட்டலை, என்ன ரீசன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு சீசன்லையுமே தப்பு பண்ணாங்க அப்படின்னா, ஏன் தப்பு பண்ணீங்க, ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சாரி சார் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீசனில் இவங்க எல்லாருமே வந்து நியூ கமர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த தலைமுறை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சார் ஸ்ட்ராட்டஜி சார், சரி இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, நீங்கள் ஏமா இதை பண்ணீங்கன்னா சார் ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்னங்க பேச முடியும், இல்லை என்னால் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அது வந்து நியாயமான ஒரு விஷயங்கள் தான். கேமுன்னு நீங்கள் சொல்லும் போது அந்த கேமை நீ ஆடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கமல் அவர்களுக்கு அந்த இடத்துல உரிமை கிடையாது. ஸோ அவர் வந்து குறிப்பு மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த குறிப்பை கரெக்டாக கொடுத்தாரா அப்படின்றதான் கேள்வி. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாயெல்லாம் குலைக்க விட்றீங்களா சார், அவங்கெல்லாம் தூங்குனாங்க, அதுமாதிரி நாயை விட்டு கடிக்க வைங்க சார் அப்படின்ற இந்த கேள்விலாம் எவன்டா கேட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கமல் அவர்கள் சொன்னது கடிக்க விடலாம், தப்பு இல்லை. அப்போ அந்த நாயோட நிலைமை என்ன யோசிங்க. அப்போ அது மேலே ஒரு பிரச்சனை, இது வந்து எப்படி நாய் வந்து கடிக்க விடலாம், நீங்கள் அந்த நாயோட கேஸ் அது இதுன்னு வந்து ஓடி இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, சவுக்கு எடுத்து அடிக்க வேண்டியதானே, சவுக்கு எடுத்து அடிக்கலாம், அப்புறம் இந்த சவுக்கோட நிலைமை அப்படின்ற மாதிரி அவருக்கு அது கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொண்டு வந்தார். அது நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் இன்னொரு நாடகம் என்ன அப்படின்னா, கரெக்டாக மாயாக்காக வந்து ஒரு தரமான ஒரு விஷயம், அதாவது கிளாப்ஸ், அவங்களுக்கு தான் பயங்கர சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஆடியன்ஸ் சைட்லேருந்து அர்ச்சனா பேசும்போது மற்றவங்க பேசும்போதெல்லாம் கிளாப்ஸ் வந்தது நம்ம காட்டலை. ஆனால் மாயா வந்து எழுந்து நின்று பேசும்போது கிளாப்ஸ் வருது. அதிரடியாக வந்து வேறு லெவலில் வந்து சவுண்டு வந்தது, அதை காமிச்சாங்க. அது ஏன் அர்ச்சனாவுக்கு பேசும்போது ஏன் அது காட்டப்படல, எல்லா வீக்கெண்ட்லையும் காட்டப்படுறது ஏன் இந்த வீக்கெண்டில் காட்டப்படல அப்படின்றது. ரெண்டாவது ஒன்று, விசித்ரா அவர்கள் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியல. தினேஷ் பேசும்போது அவங்க கொடுத்த ரியாக்ஷன், அர்ச்சனா பேசும்போது கொடுத்த ரியாக்ஷனுக்கு வந்து அதை ஜூம் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பில்டிங் அவங்களே ஷேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதா. இப்போ தினேஷ் பேசும்போதுனா அவங்களுக்கு அந்த வெறுப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். அர்ச்சனா பேசும்போது உள்ளுக்கு வந்தப்போ பயங்கரமாக நல்லவங்கமா ஒரு ரீக்ரியேஷனை கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அர்ச்சனா சொன்னது, இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தேன்னா நான் மேக்ஸிமம் 2 வாரம் தாக்கு பிடிப்பேன்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் அது நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது வந்து எனக்கு லக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை சொல்லும் போதே விசித்ராவுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. சரி, இப்போ விசித்ராவால் தான் அவங்க வந்தேன்றதை சொல்லியிருந்தாங்கன்னா விசித்ரா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல விசித்ராவோட நேம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு காரணம் அப்படின்றது. ரெண்டாவது, அவங்க அப்பாவோட பேச்சை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், ஒருத்தவங்க மேலே ரொம்ப வந்து அவங்க செஞ்சு நல்லதை யோசனை, இது அவங்க முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுலேருந்து. பட் அங்கே யாரும் நம்புறமா இல்லை, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்பயே விசித்ராவை தான் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. மூஞ்சி வந்து உம்முன்னு உட்கார வச்சுட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது மக்களே. ஸோ அதான் கமல் அவர்கள் திட்டாததுக்கு முக்கியமான காரணங்கள் இதுதான். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வீரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க, என்னோட வீரத்தை காட்ட வேண்டிய இடம் வேற ஒரு இடம், இது கிடையாது, இங்கே காட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. தயவு செய்து இனியாவது கமல் சாரை திட்டாமல் இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ விச்சுவோட இந்த ரியாக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க மக்களே.